ஹலோ ட்ரேடர்ஸ். நம்ம கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எம்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எல்லா வீடியோஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். எஸ்டர்டே ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் கூட, அதாவது அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபேக் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டில் ட்ராப் ஆகாமல் இருக்கிறது, ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் கூட இந்த கோர்ஸ் டீட்டெயில் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கோர்ஸில் ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்குது, அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன ஸ்கேமு, அந்த ஸ்கேம்லேயும் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த எஸ்டர்டே பப்ளிஷ் பண்ண வீடியோ. ஸ்டாப் கெட்டிங் ட்ராப்ட் இன் மார்க்கெட்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் ஒரு சொல்லியிருக்காரு, இவன் சொல்கிறத நம்பி யாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்கப்பா, ஸ்கேம் அறிவன், பி அலர்ட், அட்வான்ஸ் லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் யூடியூப்லேயே இருக்குது, யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதாவது எல்லாமே யூடியூப்லேயே இருக்காமா, நம்ம ஏமாத்துறோம் ஸ்கேம் பண்ணுறோன்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதே அதுக்கு முன்னாடியே, இந்த வீடியோக்கு முன்னாடியே நம்ம எஸ்எம்சியோட ஃபுல் கோர்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதனுடைய கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் பாருங்க. ஒரு மணி நேரத்துடைய வீடியோ நம்ம ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயாகவே போட்டிருந்தோம். அந்த வீடியோலையுமே நம்ம இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம்னா, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃபுல் கோர்ஸ் டீடைல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிட்டோம், வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மட்டும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அன்வான்டாக ஜாயின் பண்ணி என் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க, தேவைப்பட்டால் மட்டும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கமெண்ட் செக்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே ஒரு தெளிவான மோட்டிவேட்டட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துருந்துச்சு. அதுலேயே அல்டிமேட்டாக ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, சார் ரியலி குட் ஸ்பீச், ஐ வாண்ட் நோ மணி ஓன்லி எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சூப்பர் எக்ஸ்பிரஷன் ப்ரோ, குட், காட் பிளஸ் யூ, லைக் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நேற்று இவர் இந்த பூமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஸ்கேம் பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்கேமர்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு நான் இப்போ திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ஸ்கேம் பண்ணேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின், நான் என்ன ஸ்கேம் பண்ணேன், யாருக்கிட்ட ஏமாத்துனேன், எவ்வளோ ஏமாத்துனேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க சார். கோகுல் வினோத் சார், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதை விட்டுறேன், ட்ரேட் பண்ணுறதையும் விட்டுறேன். நான் இது நாள் வரைக்கும் பெய்டு கால்ஸ்ன்னு சொல்லி கூட யாருக்கிட்டையும் நான் பணம் வாங்கினது கிடையாது. முதல்ல நீங்கள் ஸ்கேம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் ஸ்கேம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி டெலகிராம் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி நான் ஏதாவது அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும்னா, நீங்கள் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் 10K இருந்தால் போதுமா, 10K வச்சுக்கிட்டு டெய்லி 2K ப்ராஃபிட் பண்ண முடியும், 5K ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு குரூப்புக்கு ஃபீஸ் பாருங்க, 1 மந்த் ஃபீஸ் 1000, 2 மந்த் ஃபீஸ் 1500. இந்த மாதிரி நான் ஏதாவது சார்ஜ் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய குரூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இது பேர் ஸ்கேம். நம்ம பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேம் கிடையாது. மிஸ்டர் பூமர், கோகுல் வினோத் பூமர் சார், ஃபர்ஸ்ட் ஸ்கேம்னா என்ன, ட்ரேடிங் கோர்ஸ்னா என்னங்கிறது தெளிவான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய மோட்டிவ் யூடியூப்ல நம்ம எடுக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம், வீடியோஸாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து கற்றுக்குங்க. இல்லை அதில் கற்றுக்க முடியல, அதுலேயே ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ப்ராஃபிட், டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதில் கூட ஜஸ்ட் ஒரு வீடியோவாக தான் மேக் பண்ணி போட்டனாலேயே என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க நான் ப்ரொமோஷன் பண்ண கிடையாது. அந்த இடத்துல என்னுடைய கோர்ஸ் டீட்டெயில் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறதையே விட்டுட்டேன். நம்மளுடைய முழு மோட்டிவ் என்னன்னு கேட்டால், நம்ம மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்களும் ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எடுக்க வைக்கணும். அதுவும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன், நீங்களே எடுங்கன்னு சொல்லி எடுக்க வைக்கக்கூடாது. அப்போ நம்ம லாஸ் பண்ணுறோம்னா அவங்களும் லாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான தனியான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன், இப்படி தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களே அதை கற்றுக்கிட்டு அதில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ட்ரேட் எடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய மோட்டிவ். யாரையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ண வைக்கணும், காசு பிடுங்கணும் அப்படிங்கிறது என் மோட்டிவ் கிடையாது. அப்படி ஸ்கேம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா சில இன்ஸ்டாகிராம் சேனல்ஸும் டெலகிராம் சேனல்ஸ்லையும் டெய்லி 10,000 வச்சிங்கன்னா போதும், டெய்லி 5,000 பார்க்கலாம், 2,000 பார்க்கலாம், 1,00,000 வைங்க, டெய்லி 20%, 30%, இல்லைன்னா மினிமம் கேபிட்டல் 2 lakh வைங்க, ட்ரேட் பண்ணி தரோம், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி தரோம், 50-50 அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் நானும் பண்ண முடியும், எங்களுக்கு பண்ண தெரியாமல் இல்லை, ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அது மிக மிக தவறான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஸ்கேம். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணலாங்க மிஸ்டர் பூமர் கோகுல் வினோத் சார் அவர்களே, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு. இவர் கேட்டது தவறான கமெண்ட் கிடையாது. அவர் ஒரு கருத்து மட்டும்தான் கூறியிருக்காரு. நீங்க லைவ் மார்க்கெட்ல சொல்லவில்லை, நடந்து முடிந்த மார்க்கெட்டை தான் விளக்கியிருக்கீங்க. என்னுடைய கூற்று தவறு என்றால் இக்னோர் செய்து விடவும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதுல தப்பு இல்லை, அவரோட ஒரு டவுட் தான் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்ல என்னுடைய ட்ரேட் செட்டப் பாருங்க. நான் லைவ் மார்க்கெட்ல ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. இந்த இடத்துல நான் குரூட் ஆயிலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரேட் செட்டப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்கேன், லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே இடத்துல இருக்கு.
என்னோட என்ட்ரி செட்டப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ட்ரேடும் போட்டிருந்தேன். அப் சைடுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். டார்கெட் இந்த லெவலுக்கு வச்சிருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல. ஸோ இந்த நான் வந்து கால்ஸா ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல சைடு வாங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே வந்து வரிசையா, "சார் என்ன சார் ப்ராஃபிட் வரமாட்டேங்குது, லாஸ்ல போகுது. சார் சைடு வாங்குது சார். என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு?" கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கான பதில் நம்ம சொல்ல முடியாது. அவங்களே ட்ரேட் எடுத்தாங்கன்னா தான் அவங்களுடைய மைண்ட் செட் கரெக்டா இருக்கும். நம்ம சொல்லி ட்ரேட் எடுக்க வைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து கால்ஸ் எதுவும் குடுக்கறதில்ல. லைவ் மார்க்கெட்ல எதுவும் ஷேர் பண்றதில்ல. 2வது இந்த ரேஞ்ச் எப்ப தொடும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரேஞ்ச் தொடுற வரைக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ல இந்த ஹை போயிருச்சு. இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் ப்ரீவியஸ் மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்றேங்க சார். வேற எதுவும் கிடையாது. லைவ் மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்ல. நிஃப்டில நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதையும் வேணா ஷோ பண்றேன் பாருங்க. இது வந்து இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து யூடியூப்காக மேக் பண்ணது. மார்க்கெட் எகைன் வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வச்சிருக்கேன். இந்த லெவல்ஸ் நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். லைவ் மார்க்கெட்ல தான் இருக்குது. வேணா நல்லா பார்த்துக்குங்க. கீழே ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ட்ரேடிங் செட்டப் நான் எடுத்த ட்ரேடு நான் காட்டுறேன். அதையும் காட்டுறேன். லைவ் மார்க்கெட்லயே காட்டுறேன். இங்க ட்ரேட் எடுத்திருக்கேன். அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ட்ரேட் எனக்கு இன்னும் முடியல. ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கேன் சார். பார்த்துக்குங்க. இது என்னுடைய பர்சனல் லே அவுட். ஸோ இதில் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ட்ரேட்ஸ் வச்சிருப்பேன். யூடியூபுக்காக மேக் பண்ணுறது இங்கே இருக்குங்க சார். தனியாக இருக்குது. பார்த்துக்குங்க. லைவ் மார்க்கெட்டில் எனக்கு ஷேர் பண்ணக்கூடாது, உங்களுக்கு சொல்லித் தரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. சொல்லித் தருவேன். அதனால தான் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். கோர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பேசிக் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ட்ரேடிங் வியூ எப்படி, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி தருவோம் சார். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை தாண்டி இதுக்கே வந்து ஒருத்தர் ஸ்கேமர்னு சொல்றாரு நம்மள. நம்ம ஸ்கேம் எல்லாம் பண்ண கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். நம்ம என்னமோ போய் ஒரு பணத்தை புடுங்கிட்டு வந்தா தான் ஸ்கேம் பண்ற மாதிரி சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நான் யாரையும் வற்புறுத்த கிடையாது. பேசிக்கா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பிரைஸ் ஆக்ஷன் ஆகட்டும், எஸ்எம்சி ஆகட்டும் எல்லாமே நம்ம சேனல்ல வரிசையா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதுவே போதும். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை வச்சே நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நீங்க பிகினரா இருக்கீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். இது அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கோகுல் வினோத் 1998 இவருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க அடுத்த சேனல் நீங்க பார்க்கலாம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்க அவ்வளவுதான். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. அண்ட் முக்கியமா நம்ம எந்த விதமான பெய்ட் கால்ஸும் இல்ல நம்ம அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு யாருக்கிட்டையும் எந்த விதமான பணமும் வாங்கி ஸ்கேம் எல்லாம் பண்ண கிடையாது. நம்ம ட்ரேடிங் ஜெர்னி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா கொஞ்சம் வளரணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் ட்ரேட் பண்ணும்போதே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல போனீங்கன்னா லாஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு திரும்ப மேல வந்தா தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். இந்த நெகட்டிவிட்டிக்காகவெல்லாம் வந்து நான் ட்ரேட் பண்றதையும் இல்ல யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்றதையும் நிறுத்த மாட்டேன். நம்ம கரெக்டான வேலை கரெக்டா போயிட்டு இருக்கோம். யாருடைய பணத்தையும் எதுவும் ஏமாத்த கிடையாது, ஸ்கேம் பண்ண கிடையாது. நம்மளுடைய பயணம் இந்த பாதையில தொடர்ந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க்யூ.